வணக்கம் மக்களே, சங்ககிரி வேணி ஸ்கெட்சுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, வீடியோவில் இந்த மூட்டு வலி, சுகர் பேஷண்ட் அவங்களுக்கான வீடியோஸ் தான். இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. இப்போ நம்ம பருப்புலாம் கழுவிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அதை அப்படியே இன்னொரு குண்டாவுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு இந்த மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ பருப்பு நல்லா கழிஞ்சிட்டோம். இப்போ நான் பருப்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன். நான் பெரிய டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வச்சுட்டேன். கரண்ட் அடுப்பில் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற பருப்பு தெளிவாக நல்லா தெரியுது. இந்த அளவுக்கு கழிஞ்சிக்குங்க. நான் இப்போ பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு வீடியோ நான் போடலை. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த டைமில் எண்ணெயோ மஞ்சத்தூளோ இல்லை வேறு எந்த பொருளும் போடக்கூடாதுங்க. கொதிக்கிறப்ப என்ன பண்ணோம்னா, இப்படி மேலாப்பில் இந்த நுரையெல்லாம் வருது இல்லையா, அந்த நுரையை அப்படியே எடுத்து வேற ஒரு குண்டாவுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த நுரை தான் நமக்கு இந்த மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் இதுதான். அப்படியே அழுங்காப்பில் இன்னொரு குண்டாவுக்கு மாற்றிக்கோங்க. பொறுமையாக எடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த நுரையில தான் நமக்கு இந்த கால் வலி, மூட்டு, ஜவுக்கு வலிக்கும் இல்லையா, காலுக்கு அது மூட்டுக்கு வலிக்கும் இல்லையா, இதுதாங்க இந்த நுரை தான் காரணம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னாலே அது எல்லாமே வந்துடும். அவ்வளோதாங்க. அதில் இருக்கிற அதிகப்படியான நுரைகளை எடுத்துட்டோம். இப்போ கம்மியாக தான் இருக்குது. இந்த நுரை நம்ம அதை முன்னே இருந்துச்சு இல்லையா, அந்த லைட்டாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் வர்ற நுரையை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த நுரை மட்டும், அந்த வெள்ளையாக இருக்கிற நுரை மட்டும் நம்ம எடுக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம சமையலுக்கு எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக. அப்புறம் எப்பயும் போல் மஞ்சத்தூள், பூண்டு எதுனாலும் போட்டு இதுக்கு மேலே நம்ம விசில் விட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா, இந்த மூட்டு வலி, கை கால் வலி வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வெள்ளையாக வந்தது இல்லையா, அதை நம்ம எடுக்கணும். அதுதாங்க. அதை எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இப்போ மூட்டு வலிக்கு எப்பயுமே நம்ம பருப்பு வேகிறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசில் விட்டுக்கலாம். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக வேணும்னா நம்ம சங்ககிரி வேணி ஸ்கெட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.